Yeah.
எல்லாருக்கும் போய் எடுத்து போய் அழைப்பு கொடுத்துட்டு வரேன். சரி, இன்னும் நாட்டு யாரு தெரியாது, தெரியட்டும். தம்பி என்ன மூத்திரத்தை பிடித்து மூத்திரத்தை பிடித்து சொல்லுங்க, அதை பார்க்காதீங்க. மூத்திரத்தை பிடித்து ஒரு பழமொழி தெரியுமா? என்ன கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை சொல்லுவாங்க. அது எப்படி தெரியும்? அது தெரியாது. ஏனென்றால் அது ஐந்தறிவு படைத்தது அது தெரியாது. ஆறிவு படைத்தவர்கள் நம் மனிதர்கள் பேச சக்தி முடிவார்கள். நல்லது கெட்டது இன்பம் துன்பம் பகல் இரவு நினைக்கிறார்கள். அதுபோல தெரியாது நீங்கள் தெரிவிக்கும் என்றால் சும்மா சொன்னாட்டார்கள். அவன் குடித்துவிட்டு தான் யார் குடிச்சுக்கிட்டு கேட்கிறான். தவறான வார்த்தை. என்ன இன்னைக்கு வழக்கம்? என்ன சொல்லுங்க. அருமையான கிராமம், அழகான கிராமம், வடக்குச்சிபாளையம் கிராமம். சரி, போனதுக்கு வந்து சவுந்தரன் மொத்த நாடகத்தை பார்த்தாங்க. சீர் சுர போற ஆட்டு போறோம். அவங்க கம்பெனி தான் வர வேண்டும் நினைத்து இப்போது அருமை தம்பி நாடகத்திற்கார்கள். இந்த கூட்டத்தை அழைக்காமல் வருவார் நிறுத்தி, பரிந்து அழைத்தால் வரமாட்டார் நிறுத்தி, வந்துட்டான் போக மாட்டார் நிறுத்தி. இந்த குடும்பத்துல மூதேவி போய் சீதையை வரணும்னாக்கா என்ன செய்யணும்? ஒவ்வொரு குடும்பத்திலும் மூத்திரத்தை பிடித்து சேத்திரத்தை தெரிந்தா கோத்திரம் விடங்குமாடா. எந்த மூத்திரம் முடிவு போறீங்க? நீ காய்ப்பு கொண்டா ஒவ்வொரு கேள்வி மகிழ்ச்சிகரமா கேட்கலாம். எந்த மூத்திரத்தை முடிஞ்சு கேட்கலாமா? முன்னா போனாலும் பழைக்கும். பழமொழி சொல்லுவாங்க, மூத்தத்தை பிடிச்சி மூச்சை கழுவுறாங்க. பசங்க மூத்தத்தை பிடிச்சி கழுவிட்டா இல்ல, அதுக்கு மூத்தத்தை பிடிச்சி கழுவிட்டா இல்ல மாட்டு மூத்திரமா? மாட்டு கோமியம் அதுதான் சொல்லுங்க. மனதா நிலைத்தான் நீ வார்த்தை ஏற்க மாறா பேசி கொடுக்கா. என் கோபம் வராது, வந்து விட்டா உன்னை சபித்து விடுவேன். நான் ஏன் சொல்ல தெரியுமா? என்ன மூத்தம் தெரியுமா? பசங்க மூத்திரமோ வேற மூத்தமே கிடையாது. இல்லை, கோமாதா என் குலமாதா கோமாதா. அது மூத்திரத்தை பிடித்து சேத்திரத்தை தெரித்தா அந்த மூதேவி போய் வீடு புற திரிக்கணும். குடும்ப மகளமா இருக்கும். மூதேவி போயிடுவா, சீதை வருவா, நல்லா செல்வத்தோடு வாழலாம். அதுக்கு தான் சொல்லி நான் யாரு தெரியுங்களா? தேவநாட்டுல இருந்து வரேங்க. தேவநாடு? தேவநாட்டுல ஆளக்கூடிய தேவ மாதிரி. அவனா நீ? அவனே தாங்க. அவனே தான். அவனே தானே? அவனை விட்டு நாம போவாங்க. அவனே தான். அதுக்கு கட்ட போவாங்க. பாத்து வந்து ஒரு 4 டீ கிளாஸ் படிக்காம சொல்றா. இது யார் எழுதிய தெரியுமா? பொருளுலக இறைவன், காம இந்திரன், மோக இந்திரன், அகண்டரன், ஆயிரம் கண் படைத்தவன், மத்தியால் கிடைத்த தொங்கி அனைத்து இதற்கான தலைவர்களுடைய தேவேந்திர எழுதியிருக்கின்றார். சுவாமி, இதுவரைக்கும் 12 ஆண்டுக்கு ஒரு தேவி சாமி குழு நடக்கும்.
ஆனா இந்த இடத்துல தெய்வீக பரிசு நம்ம கொடுப்போம். இந்த தேவர் தான் இது வரைக்கும் பரிசு வாங்கியிருக்காங்க. தீர்வு ஒரு வித்தியாசமா இருக்க வேண்டும். ஆகையால் 12 முடிவு சுவாமி நீங்கள் வர வேண்டும் வந்து அப்படி என்று அழைப்பு கொடுத்திருக்கின்றார். சந்தோஷமான விஷயம் அல்லவா? ஆகையால வேற என்ன போடணுமா? சீக்கிரமா தங்கிட்டு போறீங்க. தேவன் ஒரு தலைவர் இருக்கல்லவா? நீ முன்னே போய்கொண்டே இருங்கள். சதீஷ் வண்டியில தான் நீ வரணுமே. தங்கிட்டு போறீங்க. நான் நடந்தே வருகிறேன். ஆரணே ஆதிதே